ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவுடைய திக்கஸ்ட் ஃபேன் ஒருத்தர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சூர்யாவோட லைவில் தினம் வந்துடுவார். சூர்யா தம்பி மாதவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போடுவார். என் மாப்பிள்ளை எனக்கும் லைவில் வருவார். அந்த மாப்பிள்ளை எனக்கு காலையிலேருந்து ஒரே ஃபோனு, மாமா எங்கே இருக்கீங்கன்றாரு. என்னடா சொல்கிறா அப்படின்னு கேட்குறேன். அக்காவுக்கு நாங்கள் சீர்சனத்திலாம் கொண்டு வந்திருக்கோம் மாமா, எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. என்னடா அக்கா என்ன முழுகாமல் இருக்காளா, இல்லை வளைகாப்பு போட்டிருக்கீங்களா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அக்காவை நாங்கள் பார்க்கணும், நேரில் பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் அங்கேருந்து ஓடியாந்துருக்கோம். நீங்கள் எங்களுக்கு நீங்கள் அவங்கள காட்டணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானுங்க. சரின்னு சொல்லி நானும் போய் பார்த்தேன். அவனுங்க வந்த தோரணையை பார்த்தா எனக்கே ஸ்டக் ஆகிருச்சு. அந்தளவுக்கு வந்திருக்காங்க. தாய்மாமன் சீர் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரியா? டடா தம்பி தான் சூர்யா தம்பி மாதவன். பார்த்தீங்களா, வரும்போதே இந்த பக்கம் ஒரு பையி, இந்த பக்கம் தலை நிறைய ஒரு பலாப்பழம், பக்கத்து பை நிறையா ஒன்று என்னத்தையும் கொண்டு வந்துருக்கிறாரு. என்னான்னு தெரியல. அது என்ன பழம்? நவ்வாப்பழம். ஓகே, நவ்வாப்பழம், பலாப்பழம் மற்றும் எல்லாமே அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச கொடிமுந்திரியோடு வந்திருக்கிறாரன். ஓகேவா? அது போக வேறு என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாருங்கிறத பார்ப்போம். நான் சொல்கிறேன், அதாவது அவங்களுக்கு சீர்சனத்தி வேணும்னு நாங்கள் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் வந்து வருவானோ வரமாட்டானோன்னு சொல்லி நினச்சோம். ஆனால் வந்துட்டான். அவன் வந்துட்டாங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வந்தவன் இன்னொரு பை வேறு கொண்டு வந்திருக்காங்க. அதையும் பார்ப்போம் என்னங்கிறத. இப்போ பாருங்கள். ஏய், என்னது அதுக்குள்ளே பை கட்டு வாங்கிட்டீங்களா? அடாடாடாடாடா, எங்கள் காரை சுற்றி இப்போ நான் காட்ட போகிறேன். என் மாப்பிள்ளைய இன்னொரு பை வேறு வச்சுருந்தாரு. அந்த பையவும் இப்போ பார்த்துக்கங்க. பப்பாளி பழமா? இது பப்பாளியா? அடாடாடாடா. சே, வாங்க, அப்படியே வாங்க, வீட்டுக்குள்ளே வாங்க. வெல்கம் சூர்யா தம்பி மாதவன் அவர்களே, வருக 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 என வரவேற்கிறோம் எங்கள் வீட்டுக்கு. வாங்க மாப்பிள்ளை, குட்டி மாப்பிள்ளை, நீங்களும் வாங்க. வெல்கம் மாப்பிள்ளை, வெல்கம். இங்கே பாருங்க, ஒரே அக்காளுக்கு ஒரே சந்தோஷம், பூரிப்பு. உட்காருங்க மாப்பிள்ளை, உட்காருங்க. மொத்த திராட்சையும் மொத்தமா கொண்டு வந்துட்டாங்க. என்ன கொடிமுந்திரி தோட்டமே இருக்கு. ஐயோ, ரொம்ப நிறைய கொண்டு வந்திருக்காங்க திராட்சை பழம். பையில தம்பி, ஐயோ நவாப்பழம். ஒரு தாம்பழ தட்டு எடுத்துட்டு வா. தாம்பழ தட்டு, ஒரு தாம்பழ தட்டு எடுத்துட்டு வாங்க. இங்க பாருங்க, ஒரு மூடை நவாப்பழத்தை கொண்டு வந்திருக்கானுங்களே, இவ்வளோ பெரிய மூடையில். இது பையில் ஒரு மூடை, சாக்கு பை நிறையா. இது பூரா வந்து ஒரு கட்டப்பை நிறையா. கட்டப்பைக்கே கட்டப்பையா. இங்க பாருங்க நவாப்பழம். ஏன் அந்த தாம்பழ தட்டே பிடிக்க மாட்டேங்குது? இது அவ்வளோ பெரிய தாம்பழ தட்டு, அதுவே பிடிக்கிற அளவுக்கு இவ்வளோவா? இங்க பாருங்க. அடே தம்பி, வெறும் நவாப்பழம் ஜூஸா போட்டு குடிக்க போறப்பா. இந்த பாருங்க, இது ஒரு தட்டு, அது நிறைய போக இங்க இருக்கு. இங்க பாருங்க, இங்க இன்னும் பழம் இருக்கு. பப்பாளி தோட்டத்தையே பிடிக்கிட்டு விட்டாங்க போலயே. சூர்யா தம்பி மாதவன் பரவாயில்லையே. மைடியர் மாப்பிள்ள, இங்க பாருங்க பப்பாளி பழத்தை பத்தீங்களா? அடாடாடாடா, எப்படி பழம். இங்க பாருங்கடா சூர்யா தம்பி மாதவா. இங்க பாடுறா கொடிமுந்திரியை பாருங்க. கொடிமுந்திரி மலையவே குமிச்சிட்டானுங்க. இதை எத்தனை நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் போலயே. இது போக இது ஒரு பலாப்பழம் வேறையா? எத்தனை தண்ணி பலாப்பழம்? இதுவே 10-12 கிலோ இருக்கும் போலயே ஒரு பழம். பரவாயில்லையே. எங்கடா மாஸ்கை போடுங்கடா. ஆமாடா கோகுலு, கேட்டீங்களா உங்களுக்கு பழம் வேணும்னு? மாமாவுக்கு நல்லா இருக்கீங்களான்னு மாமாவை தண்ணி குடிக்கிறதா மாமாக்கு சந்தோஷம். அவர் எப்படி மாஸ்கோட தண்ணி குடிப்பாரா? மாஸ்கை கலட்டிட்டு குடிச்சிட்டு திருப்பி மாஸ்கை போட்டுக்கங்க. என்ன பண்ண போறேன்னா, என் தம்பி ரொம்ப கலப்பா வந்திருக்காங்க, 2 தம்பியும். அதனால வந்து கிரேப்ஸ் எடுத்து கையோடைய ஜூஸ் போட்டு சூப்பரா உங்களுக்காக நான் கொடுக்க போறேன். ஓகே, சரியா தம்பி? ஜூஸ் போட்டு தரேன், வெயிட் பண்ணுங்க. பாடுறா, இங்க வர்ற தம்பியை வந்தவொடனே அப்படியே பார்த்தானா ஜூஸ் தானே. என்ன ஜூஸ் அவனுங்களுக்கு? கிரேப் ஜூஸ். அது பக்கத்துல ஒரு தர்பூசணி வேற வச்சிருக்கேன். ஆமா, என் தம்பிக்காக வந்து கிரேப் ஜூஸ். அவங்க கலப்பா வந்திருப்பாங்கல்ல, இருந்து வந்திருக்காங்க. பாக்குறதுக்காக அங்க இருந்து. அதனால என் தம்பிக்காக கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஜூஸ் குடிச்சிருவோம், அப்புறம் சாப்பாடு செஞ்சிருக்கேன். சரி, அப்படியே கொடுத்துருவோம். சரியா? சூப்பர், பரவாயில்லையே. இன்னொன்னு திராட்சை ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, அவங்க தோட்டத்துல விளைஞ்ச திராட்சை. ஆமா, ஒரிஜினல் நாட்டு பன்னீர்.
நாட்டு பன்னீரா? இருக்குல்லப்பா. ஆமா, இதான் ஒரிஜினல் பன்னீர். சரி ரைட் ஓகே. கலர் எதுவுமே இல்லாம நான் உண்மையாலுமே தம்பி வருவேன் நான் நினைச்சே பார்க்கல. சரி சொன்னா காலைல சொன்னா அக்கா சீசன் முடிய போகுதுக்கான்னா. சரி சரி பரவாயில்ல விட்றா தம்பி நான் வர முடியாதுன்னா நீ இருக்கா நான் வரேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி விட்டான். நான் நம்பவே இல்லை வருவான்னு சொல்லிட்டு. சூப்பரு. அவங்க தம்பிக்காக வந்து சூர்யா தம்பி மாதவனுக்காக இங்கே பாருங்க, பக்கத்தில் ஒரு தர்பூசணி, பக்கத்தில் வந்து கிரேப் ஜூஸு ரெண்டு ரெடி பண்ணுறாங்க. நல்லா சீனி தூக்கலாக போடு ரைட்டா. ஓகே. இப்போ மாப்பிள்ளைங்க 2 பேர்த்துக்கும் கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த வருங்க 2 பேரும் சாப்பிட போகிறாங்க. மாப்பிள்ளை நல்லபடியாக சாப்பிடுங்க, உங்கள் மூஞ்சியை காட்ட மாட்டான் ரைட்டா. ஆமாம், கிரேப் ஜூஸு நல்லா அக்கா குழு 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 குழுன்னு போட்டிருக்கு. ஐஸ் கட்டி போடாமவே குழு குழுன்னு இருக்கு. சாப்பிடுங்க. மாப்பிள்ளைக்கு புறையேறிடுச்சு, மாப்பிள்ளைக்கு புறையேறிடுச்சு. தட்டி கொடு. ஜூஸை கூட குடிக்கல அதுக்குள்ள ஏன்டா அவனை போட்டு கறி எடுத்தீங்க நாசமா போன கட்டையில போறவனே கருவள கட்டையை வச்சு எரிக்க இருங்கடா. மெதுவா குடி, மெதுவா குடி, மெதுவா குடி. கந்திஷ்டி பற்றாம. கந்திஷ்டி. ஆமா ஒண்ணு இல்ல. ஹாய் गाइस, இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து சூர்யா தம்பி மாதவன் சொல்லி கமெண்ட்ல வருவாங்க தெரியுமா. என் தம்பி தான் கவிதையா போட்டுக்கிட்டு இருப்பான். சத்தியமா வீட்டுக்கு வருவான் நான் நினைச்சே பார்க்கல. ஏதோ சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தேன். திடீர்னு அக்கா நவாபல சீசன் முடிய போகுதுக்கான்னா. அக்கானால வர முடியாதுடா அப்படின்னு சொன்னேன். என்னக்கா அப்படி சொல்லிட்டு நான் வரேன் உடனே தேடி அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி அர்ஜுனாளர் வெள்ளு ஹரிச்சந்திரா சொல்லுங்கிற மாதிரி கில்லி மாதிரி எல்லாம் பொண்ணை தூக்கிட்டு வரீங்க. என் பக்கத்துல போய் இருக்கக்கூடிய பையனை தூக்கி போட்டுக்கிட்டு வாடா எங்க அக்காவை பார்த்தே ஆகுதுன்னு சொல்லிட்டு என் தம்பி பாருங்க உண்மையான சொல்றேங்க திராட்சை சூப்பரா இருக்கு. ஒரிஜினல் பன்னீர் திராட்சை தோட்டத்துல வந்ததா தம்பி. தோப்புல வந்து எந்த மருந்து அதை காமிங்களே மருந்தே போடாத திராட்சை. ஏன்னா பாருங்க எப்படி இருக்கும் இவ்வளவு திராட்சை நான் எப்படா தம்பி திங்கிறது. அதான் சொல்லிட்டேன்ல, ஒரு வருஷத்துக்கு உண்டானதை ஒரே நாள்ல கொண்டு வந்து உன்னை தேத்தணும்னு வந்துட்டான். எங்க பாத்துக்க. ஆமா, நவாப்பழம் தான் கொட்டி அதுவும் முடியல. பப்பாளி எனக்கு நாட்டு பப்பாளி ரொம்ப பிடிக்கும்டா தம்பிங்க. இங்க பாருங்க பப்பாளி முடிய போதான். ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு மாமா எங்க அக்காவை கேட்க பக்கம் ஆள் இல்லைன்னு சொல்லி நீ ரொம்ப பேசி எங்க அக்காவை இலக்கி வச்சு விட்டேன். இதை பூரா ஜூஸா குடிச்சு எங்க அக்கா 150 கிலோ வெயிட் வரணும். அடுத்த வாட்டி ராணில கொண்டு வந்து இறக்குறேன்னு என் தம்பி சொல்லிட்டேன். என்னடா தம்பி அதனால அக்கா பொண்ணுனா தம்பிக்கு வந்துருவாங்களா பாத்துக்கங்க. மாப்பிள்ள மாதவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆயிருச்சா? அதனால மாப்பிள்ள என் தம்பி கல்யாணத்துக்கு போறான். அப்படியே போய் கார்ல இறங்குறான். மாப்பிள்ள ஓரிரு வார்த்தைகள் பேசிருங்க உங்க வாயால. போட்டு கொள்றீங்க பேசுறியா நீ? 2 பேரும் பார்க்கறது ஆசை. உங்களை பார்த்துட்டேன். அந்த பிள்ளாப்புல எங்கள் அக்கா மாதிரி பார்க்க வெளியே முள்ள பார்த்தா பழம். அதான் எங்கள் அக்கா குணம். ரைட்டு சூப்பர் மாப்பிள்ள. சூப்பரா. ஆனா ஒரு உதாரணம் சொன்னேன் பத்தியா, அக்கா பலாப்பழம் மாதிரி வெளியில பாக்குறதுக்கு தான் முள்ளா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள இனிப்பானவங்கன்றான்ல. சூப்பர் மாப்பிள்ள. உண்மையிலே கமாண்ட் மாதிரியே உங்களுடைய பேச்சு இருக்கு மாப்பிள்ள. சூப்பர் மாப்பிள்ள. நான் கூட நிறைய பேர் காலைல லைவ் போடும்போது நிறைய பேர் சொன்னாங்க தம்பி லைவ் பாத்தியா என்ன தெரியுமா சொன்னாங்கன்னா அக்கா வேண்டாம் ஏற்கனவே காமாட்சி வீட்டுக்கு போய் தான் வில்லங்கத்தை எடுத்துட்டு வந்தீங்க. இந்த பையன் யார் என்னன்னே தெரியல, தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள விடாதீங்க. தேவையில்லாம சிக்கன் நடக்கும் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், யாருமே வீட்டுக்குள்ள விடாதீங்க. நாங்க என் மனசுக்கு அவன் நல்ல பையன் கரெக்டா இருப்பான்னு எனக்கு தோணுனால தான் என் வீடு வரைக்கும் நான் வர வச்சேன்னா எங்க வீட்டுக்குள்ள இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது. என் தம்பி ஏன்னா அவன் போடுற கமாண்டு அவன் பேசுவான் டெய்லி என்கிட்ட. ஏன்னா நான் பர்சனல் நம்பரே கொடுத்துருக்கேன். பர்சனல் நம்பரே மாதவன் கிட்ட இருக்குது. ஃபோன் பண்ணது கிடையாது. ஆனால் எனக்கு நவாப்பழம் சொன்னோடனே கொண்டு வந்தா பார்த்தீங்களா, எனக்கு அதுதாங்க அவன் பாசம் வந்து எனக்கு தெரியுது. உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லாருமே வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டா சரின்னு நினைக்கிறேன். அவன் புரிஞ்சுக்கிட்டான் சரிங்களா. அதனால தம்பி வந்து சாப்பாடு தம்பி அக்கா கையால் ஒரு வாங்கி சரியா. நான் வந்து இப்போ தம்பிக்கு ஒரு வாய் சோறு போட்டு இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணியை பார்த்தோன்னே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டாங்க உங்கள் கையால் எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இந்த பையன் மூட்டையை கட்டிட்டு உட்காந்துட்டான் ஒரு முதலா. அதனால கையோட கொண்டு வந்து அவனுக்கு ஊட்டி விடு ஒரு வாயே. முத என் கையில வந்து ஃபேன்ஸா இருந்தாலும் சரி என் தம்பி முத சாப்பிட போறான். ஊட்டி விடுற ஏதோ குறையா இருந்தாலும் சொல்லி போறாத. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தம்பி வந்து சாப்பிடுறான். ஏன்டா ஏன் பித்து பிடிச்ச மாதிரியே இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி வேணவே வேணான்னு சொன்னா. ஆனா முத என் கையில யூடியூபோட சப்ஸ்கிரைபர் முத என் கையால சாப்பிடுறான். ஏப்பா நல்லாதான்ப்பா இருக்கும் உன் சாப்பாடு. என்னைக்குப்பா குறை இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு தம்பிகளுக்காக என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா ஆமா இவன் வர்றேன்னு தெரிஞ்சிருந்தா நேரம் மீன் குழம்பு ஜிலேபி கண்டி வாங்கிட்டு வந்திருக்கலாமே. ரைட் ஓகே. எப்படி இருக்கு மாப்பிள்ள? செமையா இருக்கா? ரைட்டு. உப்பு உரப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்க. ரைட்டா? என்னது? சூப்பரா இருக்கு மாமாவா. ரைட் சூப்பர். அக்கா பக்கம் தான் நவாப்பழத்தை ரெண்டு தூக்கி போடுங்க திப்போம்.
இந்தா டேய் கோகுல் எடுத்து கொடு. சூப்பரா இருக்குங்க நவாப்பழம். அம்மாவுக்கு எடுத்து கொடு. நவாப்பழம் juice. நவாப்பழம் நல்லா இனிப்பான பழம். ஆத்தி இப்படி பார்த்தா உனக்கு அதில் பெரிய பழத்தை பூரா இவன் தின்ட்டாப்பா கோகுல். ஆ இப்படி நான் திங்கிறது தின்னுட்டேயா? கொண்டு போய் கொடு. ஆ உண்மையாவே சொல்றேங்க, இங்க பாருங்க எங்க வீட்டையே நினைச்சுக்கிட்டா என் தம்பி. இதெல்லாம் எப்ப நான் குடிக்கிறது? ஆஹா ஏ தம்பி உன்ன மாதிரியே ஸ்வீட்டா இருக்குடா. உண்மையாவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதான் நான் சாப்பிட்டேன். நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஐயோ ஐயோ சாப்பிட்றது வச்சா இருங்க சாப்பிடு. அதாவது பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு இப்படி வெஜிடபிள் பிரியாணி வச்சுட்டேன். எதா இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லிட்டு சரிக்கான அவனு சொல்லிட்டான். இப்போ வந்து வெள்ளை சோறு கொஞ்சோண்டு போட்டு அக்கா நேற்று வச்சு உருண்டை குழம்பு அப்படின்னு கேட்டேன். ஆனால் என் தம்பிக்காகவே என்னமோ தெரியல ஒரு உருண்டையும் ஒரு குழம்பு ரெடியாக இருக்குது. தம்பிமா பெசஞ்சா வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடி. பெத்தார் மைனர் குஞ்சு கேரட் திங்க மாட்டியா? என்ன அக்கா மை மாதிரியே நீனு கேரட்லாம் திங்க மாட்டேங்கிற? எப்படித்தான் தப்பு பால் அப்புறம் எப்படி இழுத்து கறப்பேன் உன்னை படம் வச்சு கறக்க கூட போகிறாங்க. சாப்பிடு. என்ன கமாண்டோ சொல்ல சொன்னா இருப்பா சாப்பிட்டுட்டு சொல்லுவான்ல. ஒரு வாயா சாப்பிட்டு இந்தயா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கும்பா. ரைட்டு. உருண்டை குழம்பும் இதுப்பா வெள்ளைச்சோறு. ஏன் ஜலாசி உடம்பு ஏற்றி உட்காந்துருக்கா? உடம்பு ஏற்றிட்டு உட்காரல. உங்கள் அக்கா விட்டு போக முடியாமல் உட்காந்துருக்கேன். இப்படி சோத்தை போட்டு சுமியை பார்க்க விடாமையே உட்கார வச்சுட்டான் உங்கள் அக்கா. ஐயோ ஐயோ அவன் சிரிக்கிறான். இல்ல இல்ல நல்லா இருக்குல்ல தம்பி. சூப்பரா இருக்கா? நம்ம சைடு மாதிரி அங்கிட்டு உள்ள மாதிரி தான் சமைப்பேன் தம்பி. நல்லா இருக்கு. இன்னும் அது பார்க்கணும். எனக்கு தான் சமைக்க தெரியல. டெய்லி கறி குழம்பா வைக்க சொன்னா நான் எங்க வைக்கிறது? எனக்கு இந்த இதெல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் நான் கோர்ஷன் போய் கறப்பாங்க. சம்பளத்துக்கு போறாங்களா? சொந்த மாட்டில் கறக்குறியா இல்லை பக்கத்துக்கு மாட்டில் போய் வாடகை கறக்குறேன்? என் மனுக்காரு பக்கத்து மனுக்காரு என் பேர்ல சொந்தமா பால் ஊற்றி ரொம்ப நேரமா பேசுறேன். ஆனால் என்ன பேசுறாங்க எனக்கு புரியல. பொண்ணு பண்ண அப்ப எல்லா மாட்டையும் பால் பண்ண வச்சிருக்காங்கப்பா. இல்ல கொஞ்சம் எல்லா மாட்டையும் கொண்டு வந்து உனக்கிட்ட விட்டுருவாங்களா? நான் அங்கே எடுத்து எல்லா வீட்லயும் போய் கறந்து என் பேர்ல பால் ஊற்றுவேன். அவன் என் பேர்ல பால் போட்டு விட்டுருவாங்க. ஊத்துறத பார்த்தா எனக்கு ஊத்திடுவான் போல இருக்கு. அப்படித்தான் பேசுறேன். எல்லாருக்கும் என் பேர்லயே எல்லாத்துக்கும் பால் ஊத்திடுவா காங்குறேன். பால் மாடு உங்களுக்குன்னு சொல்லி வந்து வச்சிருப்பாங்க. பசுமாலை வாங்கி நல்லா காய்ச்சி பெறைய ஊத்தி நல்லா ஒரு கேன் நிறைய கொடுத்துருவா. டெய்லி குளு 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 குளுன்னு மோர் குடிப்பான். பால் கொண்டு வந்துருக்கேன் மறந்துட்டடா. பசுமால் சீபால் போட்டா கொண்டு வரியா? சரிங்க. மாடு கண்ணு போடும். அதுதான் நீ அவசரப்பட்டு சும்மா இருக்கிற மாட்டை போய் எதுவும் பண்ணிவிடாத. மாடு கண்ணு போட்டு சீபால் ஆனவனா அக்காவுக்கு கேக்கு மாதிரி செஞ்சு கொண்டு வருவாங்க. சீபால் வத்த விட்டு கொண்டு கறந்து 10 கொண்டு வந்துடுறியா? சரி என் தம்பி பாருங்க கமாண்ட கவிதையா போடுறியான். பேச வர மாட்டேங்குது. சரியா? பாவம் தம்பி வந்து 4 மணிக்கு பால் கறக்க போடுவாங்க. வந்தாங்க ஏதோ என் கையால் முடிஞ்சதை சாப்பிட்டேன். அடுத்து இன்னொரு தம்பி மைனர் கொஞ்சம் வரேன் இருக்காரு. அதுக்குள்ள நாங்கள் சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து விளக்க போட்டுறோம். இல்லைன்னா முடியாது. அதனால ஓகே. என் பேர் என்ன கொஞ்சம் பாலாவா? பாலாவா எங்க போனாலும் பாலா தானா? நான் விட்டு அந்த பாலா என்னை விடாது போல இருக்கு. சரி ஓகே. தம்பி மாஸ்கே போடுற. சரி போ இன்னைக்கு நீ பாலை கறந்துருவேன். நீ பாலை கறக்குறியா இல்லையா? உன் வீட்டை தேடி பல பேர் வருவாங்க. சரியா? பார்த்து வண்டி சார் எடுத்துக்க தம்பி. சரியா? அப்படியே பாப்பையா டேய் ஒரு அப்புறம் சரி ரைட்டு போய் வழி அனுப்பி வச்சுட்டு வாங்க போங்க. ரைட்டு ஓகே. வாங்க மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள வாங்க போயிட்டு வாங்க மாப்பிள்ள. கோகுல்திலிப்பா இந்த மாமாக்கு பாய் சொல்லு கோகுலே. பாய் சொல்லு. ஊரில் போய் அத்தையை கேட்டதா சொல்லுங்க. நான் மாப்பிள்ளை உட்காந்துட்டேன் ஒரு மணி நேரமா. சரியா? சரி மாமா போய் அங்கே வரைக்கும் அனுப்பிட்டு வந்துரு.